Hi everyone, I'm Dr. Navneet Selvan, the Managing Trustee of NS Foundation. And today I would like to welcome you all to the NS Show, Season 1, Series 1 of 2023. And this is our first episode of the NS Show. And I'm very happy to welcome Mrs. Anusha Armugam, the founder of Fortitude Fitness, who is with us. And uh, over to her, please. Let her first introduce her about herself. So, hi all. Thank you for the invite, Navneet. And I am Anusha Armugam. So, founder of Fortitude Fitness, as Navneet said. So, it's like a Fortitude Fitness Studio அப்படின்றது வந்து ஒரு ஆஃப்லைனில் எனி அதர் ஒரு ஸ்டுடியோ ஃபிட்னஸ் ஸ்டுடியோவாக ஆரம்பிச்சது in 2017 January 1st, and it's been 7 years of the journey in the fitness industry. And now it's not only ஒரு ஆஃப்லைன் ஸ்டுடியோ மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ ஆன்லைன் ஸ்டுடியோ ஆஸ் வெல். லைக் ஆன்லைன் ஸ்டுடியோ எப்படி ஜிம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, ஸோ இட்ஸ் பேசிக்லி வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்களோட ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் யூ நீட், இட் வில் பி அ ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஃபிட்னஸ். ஸோ அதுக்காக வி ஹாவ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் and experienced professionals according to the department, and அதற்கு அந்த ஸ்பெஷலைஸ்டு டீம் வந்து they are operating. இட்ஸ் மோர் லைக் வந்து ஒரு நார்மல் ஜஸ்ட் ஜிம் அப்படின்ற கான்செப்ட் இல்லாமல் வி ஒர்க் ஆன் தேர் anatomy based, their mentality based, and அவங்களோட நீட்ஸ். இட் மே பி தெரப்பியூட்டிக்காக இருக்கலாம், இல்லை இட் மே பி வெயிட் லாஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வெயிட் லாஸ். ஸோ தட் தான் எங்களோட மெயினாக ஒரு முதல் கான்செப்ட். நிறைய பேருக்கு ஜிம்மு ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அப்படின்னாலே வெயிட் லாஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ வேற இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி வெயிட் லாஸ், இட்ஸ் மோர் தென் தட். ஸோ அதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஐடியா தோணும்? வாக்கிங் போகணும்னு தோணும், டான்ஸ் ஆடலாம்னு தோணும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணலான்னு தோணும், டயட் இருக்கலாம்னு தோணும். ஸோ இது எல்லா பாயிண்ட்டையும் வந்து வி கவர் அட் ஒன் பாயிண்ட்ன்றது தான் ஃபார்ட்டிடியூட். ஸோ வி ஹாவ் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். வி ஹாவ் ஆல்மோஸ்ட் 40+ டிபார்ட்மெண்ட்ஸ் இதுலேயே இருக்குது. அதில் 40+ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ வி ப்ரொவைட் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ஹெல்த் நீட்ஸ் அப்படின்றது தான் வந்து Fortitude Fitness. So we are basically online based studio. We are like having a corporate setup behind. அது சினாரியோல தெரியாது பெருசா. But in front வந்து we have active departments running for the people need. Okay. So first இந்த Fortitude அப்படின்னா என்னது? Fortitude அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவ்வளோ யோசிக்கல ஆக்சுவலி, டு பி ஃப்ராங்க். அது வந்து நாங்கள் இப்படி யோசிச்சு அப்படி அந்த சீன்லாம் ஆக்சுவலாக கிடையாது. we were seriously searching for one good and unique name. அந்த டைம்ல வந்து I found this word. இந்த வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிசிக்கல் ஹெல்த் அலோன், இட் இஸ் ஆல்சோ அபவுட் மென்டல் ஹெல்த். பிகாஸ் நம்ம பிசிக்கலி ஃபிட் ஆகணும்னு எல்லாருமே நினைப்போம், பட் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் அ மென்டல் அட்ரிபியூஷன் as well. அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஒரு மென்டலி வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங். நான் பண்ணுவேன் அப்படின்றது. சம்டைம்ஸ் when you are not mentally happy, you can't succeed in whatever the decision you take. அது வந்து எதுவா வேணா இருக்கலாம். அது இட்ஸ் நாட் அபவுட் நான் ஜிம்முக்கு போறேன்றது மட்டும் கிடையாது, எனிதிங் ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ ஃபார்ட்டிடியூட்ன்றது வி கான்ட்ரிபியூட் and we help you to achieve your goal regarding physical fitness as well as mental fitness. Okay. We are more into physical fitness, but eventually you will be happy with your mental fitness. Okay. With the support and whatever they need for அது எல்லாமே நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபார்ட்டிடியூட்னா இதுதான். ஸோ திடீர்னு உங்களுக்கு எப்படி இது ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? லைக் வாஸ் இட் லைக் திடீர்னு தோணுனதா இல்லை இது வந்து இயர்ஸ் ஆஃப் பிளானிங்? இல்ல இது ஆக்சிடென்டல் ஆண்டர்பிரனர் தான் நான். ஓகே. பேசிக்கலி அப்பா பிசினஸ் பர்சன், ஸோ இன்டு த பிசினஸ் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். ஸோ பிசினஸை பத்தி ஒரு ஐடியா இருக்கும். லைக் பேசிக்கலி ஒரு ஐடியில இருந்து ஒரு பிசினஸ்க்கு வரவங்களுக்கும் பிசினஸ் ஃபேமிலில இருந்து வரவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இன்கம்ன்றது ஸ்டேபிளா இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சீசன், ஆன் சீசன், ஆஃப் சீசன். இந்த மென்டாலிட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தது. பட் காலேஜ் டைம்ல இருந்து லைக் ஆஸ் ஐ சைட் இன் சர்டன் திங்ஸ், லைக் நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஐ வாஸ் ஒபீஸ் கேர்ள். ஸோ ஒரு பாயிண்ட்ல பாடி ஷேமிங் எல்லாத்தையும் தாண்டி ஸ்கூல் ஏஜ்ல அந்த ஒரு குழந்தையில இருந்து இந்த மாதிரி விஷயம்லாம் அனுபவிக்கும் போது, வெதர் தட் சைல்ட் இஸ் லைக் எலிஜிபிள் டு ஹாவ் ஆல் திஸ், லைக்
அது என்ன பண்ணுச்சு? ம். நீங்க பண்ற பாடி ஷேவிங்கா இருக்கட்டும், நீங்க பண்ற எல்லா விஷயம், அந்த சொசைட்டியா இருக்கட்டும், அந்த ப்ரெஷரா இருக்கட்டும், அது ஹாப்பியான மென்டாலிட்டியில வர்றதுக்கு பதிலா நிறைய விஷயம் வரும். ஸோ ஐ வாஸ் grown up in such a way. I Okay. become a thick skinned. ம்ஹ்ம். More than being sensitive, I become thick skinned for ம். all these things. ம். அப்ப வந்து when I really wanted by myself, நான் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் டேஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்தியா ஒர்க் அவுட் பண்ணி டயட் பண்ணி ஐ ஸ்டார்டட் மை ஜோர்னி. Okay. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த ம். ஃபீல்டு. Eventually, when my professional degrees were going on, I was eventually equally engaged in physical fitness. Okay. So, அப்படி physical fitnessல இன்வால்வ் ஆனப்ப the struggles I encountered as a obese girl. ம். See, first thing interest. ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு 3 மாசம் 6 மாசம் பண்ணுவோம், suddenly we will lose the interest in the journey. Secondly, whether we are from with the right professionals எவ்வளோ மேட்டர்ஸ்ன்றது என்னோட கம்ப்ளீட் ஜேர்னியில எனக்கு தெரிய வந்தது. Okay. பிகாஸ் ஆஃப் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு உங்களை பார்த்து சொல்றவங்கள ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கள இருந்து இப்போ சோஷியல் மீடியா இஸ் வெரி குட். ஸோ எனிவன் கேன் கிவ் யூ எனி கைண்ட் ஆஃப் அட்வைஸ். Yes. மோர் தென் டாக்டர் சொல்ற அட்வைஸை விட இப்போ பக்கத்து வீட்டு அக்கத்துக்காரங்க இந்த கஞ்சி கொடி, இங்க இதை பழத்தை சாப்பிடு அப்படின்னு அவங்க கொடுக்குற அட்வைஸ்க்கு வந்து அன்லிமிட்டடு, புஃபேயோட ரொம்ப ஜாஸ்தியா போகும். ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே வருவாங்க. when it comes to இந்த வெயிட் லாஸ் எதையாவது பண்ணி குறைச்சணும். ஆமா. இட்ஸ் அபவுட் எதையாவது, இட்ஸ் நாட் அபவுட் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு அந்த டைம்ல இருக்காது. ஸோ they end up in many routes which is not good for your health in the longer route. as a doctor உங்களுக்கு தெரியும் இந்த பிசிஓடி பீப்புள்ல எவ்வளோ விஷயம் பண்ணுவாங்கன்றது. சிலதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கும், யோசிக்கவே மாட்டீங்களான்ட்டு. பட் பீப்புள் வில் டூ பிகாஸ் அவங்க மென்டலி தே ஆர் லைக் ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ நான் வந்து ஹெல்தி ரூட்ல போனாலுமே ரைட் ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட வந்து கரெக்டா என்கேஜ் ஆகாததுனால இனிஷியலி, ஸோ அப்போ வந்து என்னென்னலாம் எனக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் வந்தது, ஃபிசிக்கலி அனாட்டமியை புரிஞ்சுக்காததுனால த இன்ஜுரிஸ் ஐ காட், அண்ட் ஒரு ப்ராப்பர் டயட்டீஷியனை வந்து எனக்கு வந்து என்கேஜ் ஆகாததுனால ஸோ என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வந்தது ஒரு டீனேஜ்ல எனக்கு அப்படின்றது. ஸோ இது எனக்கு வந்து நான் ஒரு தடவை ஒரு விஷயத்த சால்வ் பண்ணும் போதும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்ம பாடி இவ்வளவு அமேசிங்கா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ வென் ஐ சி அதர் பீப்புள் லைக் மீ, அப்ப அந்த கியூரியாசிட்டியும் கொஸ்டினும் எனக்கு ஜாஸ்தியாச்சு. ஸோ இது மைண்டுக்குள்ள ஒரு 10 இயர்ஸா இருந்துகிட்டே இருந்த ஒரு விஷயம். ஸோ when my right partner came into my life, Okay. so this idea became a execution reality பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் வந்தது. then I said why not. Okay. ஸோ ஐ சே ப்ரொஃபஷனலா ஒருத்தவங்களை ரீச் பண்றதை விட இதுல எல்லாத்துலயும் அடி வாங்கிட்டு நீ ப்ரொஃபஷனல்ஸா இருக்கும் போது யூ கேன் ஹெல்ப் த பீப்புள் பெட்டர். ஸோ ஐ ஃபெல்ட் டெஃபினெட்லி ஐ பி ரைட் பர்சன். அப்போ வந்து மை பார்ட்னர் ஹெல்ப் மீ இன் எக்ஸிக்யூட்டிங் திஸ். டெஃபினட்டா வித்தவுட் ஹிம் அந்த ஒரு சப்போர்ட் நமக்கு எல்லாமே பண்ணணும்னு இருக்கும். பட் தெர் வில் பி சம் பாயிண்ட் இல்லையா, யா ஒய் காண்ட் யூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவர் கேட்டபோது இட் வாஸ் லைக் எஸ் ஒய் காண்ட் மீ, இஃப் நாட் மீ ஹூ வில் டூ திஸ் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் வந்தது. Then I started this journey in the 2016 start ஆகி 17 we launched it. Okay. And it's going. So online only you started? No, it was like first offline studio in Medavag. Okay. We have a which is like அப்பயே வந்து நான் போன ஜிம்முங்கள்ல என்னெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்றது தான் என் லிஸ்ட் பெருசா இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. 2017 as a female entrepreneur ஒரு நம்ம ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஓனர்னு சொல்லுவோம், பீப்புள் கால் அஸ் ஜிம் ஓனர் ஒன்லி. ஜிம் ஓனர். ஸோ ஒரு ஜிம்ன்ற இடத்துல வந்து இட்ஸ் பேசிக்லி ஆஃப் அ மேல் ட்ரெயினர் மோர். அப்போ ஒரு மேல் ட்ரெயினருக்கு ஒரு ஃபீமேல் ஆண்டர்பிரனரா டு ரெகக்னைஸ் யுவர் ரெப்புடேஷன், தோ யூ கிவ் சேலரி, தோ யூ டேக் லாட் ஆஃப் டெட் டு கிரியேட் திஸ் திங், எல்லாம் பண்ணாலுமே உங்களோட விஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேர் இட் இஸ் நாட் ஜஸ்ட் கேக். ஏன்னா நீங்க ஹேண்டில் பண்ண போறது கம்ப்ளீட்டா ஒரு மேல் டீம்னும் போது இட் ஹேட் இட்ஸ் ஓன் a huge backdrop இருந்தது. So to understand the journey, still to execute my vision, what I want என்றதெல்லாமே. So it was like 3,000 plus square feet studio, which was like designed exclusively for fitness. Again, not only for bodybuilding or not only for weight loss, because people நினைச்சுப்பாங்க ஜிம்முக்கு போனோம்னாலே மசில் ஏறிடும். Still people have that thought. So அப்படிதான் we started our journey from Medavakam. So according to you, fitness na நீங்க எப்படி describe பண்ணுவீங்க? It's a beautiful question, I would say. நிறைய பேர் வந்து இது கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஃபிட்னஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் 6 packs or 0 size, நத்திங் as such. உங்களுக்கு உங்க பாடியில நீங்க ஹாப்பியா
இருக்க முடியுதா? தட் இஸ் த ஃபிட்னஸ். ம். என்னால சப்பளங்கால் போட்டு சாப்பிட முடியும். ம். ஐ கேன் வாக் அ லாங் ரூட் வித்தவுட் ஒரு ஹசில். ம். ம். மூச்சு வாங்கி ஐயோ என்னால முடியல, இல்ல ஒரு மாடி படிக்கட்டு ஏற முடியுமா? தட் இஸ் ஃபிட்னஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், சிம்பிள். மோர் ஆஃப் அ ரியல் ஃபுட், மோர் ஆஃப் அ ரியல் பர்சன். தட் இஸ் ஃபிட்னஸ். Fitness. அதுக்கு உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்றது எல்லாமே வந்து இட்ஸ் இஃப் யூ ஹேவ் சர்டன் எய்ம்ஸ், தட் இஸ் ஃபைன். அது ம். உங்களோட பேஷன். சில பேர் வாக்கத்தான் போவாங்க, சில பேர் மேரத்தான்ஸ் போவாங்க. தட் பிகம் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் ஃபார் தெம். தட் இஸ் ஈவன் மோர் குட். ஐ அப்ரிஷியேட் தட். பட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த அந்த மெஜாரிட்டி ஆஃப் அந்த பீப்புள் வந்து இட்ஸ் வெரி ஆக்சுவலி தே ஆர் மைனாரிட்டி. ம். People who are very passionate with the fitness, packs, running, some kind of activityன்றது. பட் இந்த பக்கம் வந்து மோஸ்ட்லி எல்லா வருஷமும் நியூ இயருக்கு இந்த வருஷம் வெயிட் லாஸ் பண்ணுவேன்னு டைரியில எழுதுறவங்க தான் ஜாஸ்தி. கண்டிப்பா. எவ்ரி வருஷமும் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட ஆடியன்ஸ் அவங்க தான் ஆக்சுவலி. ம். ம். அண்ட் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல வந்து ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கனவு கண்டுட்டு வந்துட்டு இது ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து காசு கொடுத்து ஃப்ரைட் ரைஸ் வாங்குற மாதிரி நம்ம வெயிட் லாஸ் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஃபிட்னஸ் அது இல்லைங்க. நீங்க உங்க பாடியில நீங்க ஹாப்பியா டிராவல் பண்ண முடியுதா? அதுதான் ஃபிட்னஸ். தட் இஸ் வாட் ஐ சே. மேக் இட் அப்புறம் சிம்பிள். அவ்வளவுதான். why do they leave that motivation? Because of their life, because of Okay. more of environmental. ம். பிகாஸ் நம்ம இப்போ நீங்க நல்லா வளர்ந்து வரும்போது அவுட் சைட் ஃபுட்டு எத்தனை தடவை சாப்பிட்டுருப்போம் நம்ம. கண்டிப்பா. அப்போ ஹோட்டல்ன்ற வார்த்தையே வந்து வாட் வி சே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருக்கும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விசேஷம். ம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஐ வாஸ் born in 90. ஸோ நான் வளரும் போதெல்லாம் எங்க அப்பா அம்மா ஆனிவர்சரிக்கு அண்ட் எனி அதர் டே ஒன் டே ம். இயர்லி ட்வைஸ் வந்து ஹோட்டல் போறது, இது பீச் போறது. பீச்சுக்கு வி டூ கோ ஆஃபன். Okay. பட் ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோல் டே நம்ம வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றன்ற ஒரு விஷயமே அவ்வளோ ரேரான விஷயமா Very இருந்தது. rare. அண்ட் ஆல்சோ மாம்ஸ் மேக் ஷுர் தே பேக் த ஃபுட். கட்டிட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா அங்க போயிட்டு நான் ஸ்விக்கி பண்ண முடியாது, ஜொமேட்டோ பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ அங்க இப்போ கேன்டீன் ஒன்று இருந்தாலும் அங்கெல்லாம் பிஸ்கெட் சமோசா தான் இருக்குமே தவிர ஃபுட் பெருசா இருக்காது. தட் இஸ் ஹவு வி ஆர் ஆல் க்ரோன் ம். அப். அப்ப இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கும் டோட்டல் சேஞ்ச் ஐ வுட் சே. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் பிகாஸ் மெயின் ஃபேக்டர் வந்து ஃபுட். இப்போ வந்து எப்படி தெருக்கு 10 ரெஸ்டாரண்ட்டோ இல்லைன்னா சின்ன சின்ன ஹோட்டல் மெஸ் நிறைய இருக்கோ, பீப்புள் லைக் ஓகே சமைக்கலைன்னா ஓகே வாங்கிக்கலான்ற ஆட்டிடியூட் ஜாஸ்தி. ஒரு வீட்ல இருந்து எடுத்துட்டு போற சாப்பாடை விட இன்னைக்கு நம்ம ஏன் கெஃபிடேரியால ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடக்கூடாது? பீப்புள் வாண்ட் டிஃப்ரென்ஸ் அந்த ஃபுட் சாப்பிட்றதுல. அது வந்து எஃபர்ட் போட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் அளவுக்கு மேஜர் ஃபுட் சேஞ்ச் நடந்திருக்கு. இருக்கு. ஸோ தட் இம்பேக்ட்ஸ் பீப்புள் லைஃப் அ லாட். ஸோ அவங்களால அந்த ஒரு பாத்ல டெடிக்கேட்டடா போக முடியல. பீப்புள் திங்க் ஃபுட் இஸ் தேர் ஹாப்பினஸ், ஃபுட் இஸ் தேர் பேஷன். அப்போ அப்படி நினைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா தே லூஸ் தேர் கன்சிஸ்டன்சி ஆர் அந்த ஒரு பாத்தை விட்டுடுறாங்க. அதே சமயம் இன்னொரு மென்டாலிட்டி என்னன்னா, ஃபிட்டா இருக்கணும்னா தே ஹாவ் டு ஈட் பாயில்டு ஃபுட், தே ஹாவ் டு புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஐயோ எதுவுமே சாப்பிட முடியாது. டயட் ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திங்கக்கிழமை டயட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு சண்டே வந்து அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டும் அப்படியே ரவுண்டு கட்டி சாப்பிடணும். அதுலயும் முக்காவாசி பேர் நல்லா பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறோம் மேம். ம். ம். And Okay. that is because they think diet is something very hard. இல்ல நீங்க சாப்பிடுற நீங்க முன்னாடி சாப்பிட்ட மாதிரி வீட்டு ஃபுட்டு சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் சிம்பிள் சொல்யூஷன். செகண்ட் திங் இன்க்ரீஸ் யுவர் ஃபைபர், ப்ரோட்டீன் இன்டேக், குட் கார்ப்ஸ், இது மாதிரி தான். பட் பீப்புள் திங்க் அது ரொம்ப டிஃபிகல்ட். ம்ஹும். ஈஸி டு பை எனி திங் அண்ட் ஈட் எவ்ரி திங் இஸ் வெரி ஈஸி. ஸோ தே ஆர் டைவர்டட் Okay. with the options available in the lifestyle. So that is the reason they are losing the motivation. Okay. சோஷியல் மீடியா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? That influence very badly. See, I don't say நம்ம அதுக்காக சோஷியல் மீடியால இருந்து போக முடியாது. Obviously we have to live there. நம்மளே நமக்குன்னு social ஃபேவரட் media பிளாகர்ஸ் இருக்கோம். இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. பட் த திங் இஸ் தட் கிவ்ஸ் மோர் டைவர்ஷன். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா போகும்போது எத்தனை வெரைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ இவென்ச்சுவலி தேர் ஆர் பிளாகர்ஸ். நிறைய பிளாகர்ஸ் இருக்காங்க. பிடிச்ச சாப்பாடை பிடிச்சி போகிறோமா எல்லாமே ஓகே. பட் பீப்புள் ஸ்டார்ட் லைக் கெட்டிங் டெம்ப்டட். டெம்ப்ட் ஆக ஆக என்ன ஆகுறாங்க, அது 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 அந்த வாழ்க்கையில எனக்கு நாளைக்கு முடிய போது நான் இன்னைக்கே சாப்பிடணும் அந்த ஒரு மொமெண்ட் வந்துடுது அவங்களுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் நெய்தர் த மிஸ்டேக் ஆஃப் த பிளாகர் ஆர் சம் ஒன் சோஷியல் மீடியா, நெய்தர் மீ.
The thing is, I have to choose the right professional ம். to help me. Second thing, 6 மாசத்துல நீங்க வந்து ஸ்லோவா குறைக்கிறதும் 3 மாசத்துல டக்குன்னு குறைக்கிறதும் ஒண்ணுதான். அப்ப நான் ஏன் 6 மாசத்துல வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு அழகா குறைக்க கூடாது? ஒன்ஸ் இன் வைல் சீட் ஆல்சோ ஃபைன். அந்த கன்சிஸ்டன்சியா பேஷன்ஸா எடுத்துட்டு போகணுன்ற மைண்ட் செட் வர மாட்டேங்குது. ஆல் தே வாண்ட் இஸ் 24க்கு கோல் வச்சோம்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ள வி ஷுட் கம்ப்ளீட் த ஹோல் ப்ராசஸ். ம். அதுதான் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்டா வேணும். அந்த இன்ஸ்டன்ட் ஆனா இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. அது நீங்க வெயிட் போட்டதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கும், வெயிட் குறைக்கிறது மட்டும் 2 மாசத்துல முடிச்சோம். கண்டிப்பா. So sometimes even that pressure us to create a programs which says lose this weight in this many days, 21 days, 40 days. I say recently கரெக்டா எக்ஸாக்டா சொன்னா 1 week or 2 week back ஒரு கால் பேசிட்டு இருக்கும் போது ஒரு கிளைண்ட் அவங்க she was asking, she called from other country and she told, I have a function in a month. Okay. She is 40 years and I want to lose ஒரு 10 kilo in a month. I said, okay ma'am, how can I help you ன்னு கேட்டேன். ஸோ ஆக்சுவலி அந்த டைம் வேற ஒருத்தவங்க அட்டன் பண்ணி நான் எதாச்சும் அட்டன் பண்ணேன். ஷி வாஸ் லைக், இல்ல எனக்கு நான் கேட்கறது கொஞ்சம் ஜாஸ்தின்னு எனக்கே தெரியுது, இருந்தாலும் ஒரு 8 கிலோவாது என்னது ஏதோ காசு கொடுத்தா நான் வந்து ஷேர் பண்ண போற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அது லைக் ஃபர்ஸ்ட் திங், நான் இல்ல உங்களுக்கு யாரு வந்து ஒரு மாசத்துல 10 கிலோ குறைச்சு தரேன்னு சொன்னாலும் டோன்ட் பிலீவ் இட். இட் இஸ் நாட் அ ஹெல்தி வே டு லூஸ் வெயிட். செகண்ட்லி, கன்சிடரிங் உங்க ஏஜ் இருக்கு, உங்க anatomy என்ன, உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, இது எதுவுமே தெரியாம குறைச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஐ அம் சீட்டிங் யூ. கண்டிப்பா. ஸோ இதை தாண்டியும் நீங்க அப்படி குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தென் ஐ அம் நாட் அ ரைட் பிளேஸ் ஃபார் யூ சொன்னேன். தென் ஷி வாஸ் லைக், சரி ஓகே ஒரு மாசத்துல எத்தனை கிலோ குறைக்க முடியும்? கொஸ்டின் இப்படி மாறுச்சு. ஐ சேட் இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, மெடிசன் கொடுக்குறாருன்னா எனக்கு ஒரு மாசத்துல இவ்வளோ இந்த விஷயம் இந்த பேராமீட்டர்ஸ் குறையுமான்னு கேட்க முடியாத மாதிரி தான் உங்க பாடி இஸ் a பியூட்டிஃபுல் திங். அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். ஸோ வி கான்ட், பட் தெர் வில் பி ஹெல்தி திங் இல்லையா? அது வேணா ஒரு மினிமம் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு. ஐ நெவர் சே மேக்ஸிமம் ஆர் ஐ டோன்ட் சே நம்பர்ஸ். அப்படின்ன உடனே புரியுது, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ எனிவேர், நீங்க இதை சொல்றதுனால நான் இங்கேயே என்ரோல் பண்றேன், பட் ஸ்டில் எனக்கு சொல்ல முடியுமா? ஸோ they are very much obsessed. People are obsessed with the numbers, weights, more than the path they choose. It's like காலங்காலமா அந்த 6-7 வருஷமா அந்த கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வெரைட்டியா கேட்கறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஹேண்டில் பண்றது. ஸோ ஸோ வேற ஏதாவது பேரியர்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா in your journey? If you would tell the biggest barrier இப்போ வரையிலும் பா அதுதான் என் லைஃப்லயே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸ் அப்படின்னா அது என்ன ஃபேஸா இருக்கும் உங்க ஜர்னில? ஜஸ்ட் திங்கிங், 1 பாட்டு பாடலமான்ட்டு. ஏன்னோ ஐ டோன்ட், அது ஒரு பாயிண்ட்ல பேரியரா தெரிஞ்ச எல்லாமே ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து இட் பிகம்ஸ் வெரி ஈஸி நவநீத். எஸ், அண்ட் ஐ லவ் தோஸ் பேரியர்ஸ். என்னன்னா அந்த டைம் நமக்கு வந்து ஏண்டா இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு அந்த ஒரு பெரிய பிரெயின் ஸ்டார்மிங் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு 7 yearsல. பிகாஸ் ஐ கான்ட் சூஸ் 1 or 2ன்ற அளவுக்கு இருந்திருக்கு. பட் இப்ப திரும்பி பார்க்கும்போது அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு என்னோட 7 yearsல ஞாபகமே வருது. அப்ப என் லைஃப் ரொம்ப அழகாக்குனதே எனக்கு அந்த பேரியர்ஸா தான் தோணுது. ஐ ஆல்வேஸ் சே, ஒரு பின்னாடி ஒரு ஃபயர் இல்லாம ஓட முடியாது. ஒண்ணு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும், இல்ல பின்னாடி ஏதாவது ஒரு ஃபயர் இருக்கணும் நம்மள ஓட வர்றதுக்கு. ஐ ஃபீல் ஆல் திஸ் பேரியர்ஸ் ஆர் அந்த எனக்கு பின்னாடி சிச்சுவேஷன் வைக்கிற ஃபயர்ஸா தான். ஸோ அந்த டைம்ல டெஃபினட்டா அன்டவுட்டட்லி ஸ்ட்ரெஸ் இருக்கும். சம்டைம்ஸ் சர்டன் ப்ராப்ளம்ஸ் கிரியேட்ஸ் லிட்டில் டீப் டிப்ரெஷன். அது பர்சனல் ஸ்பேஸே எடுக்காத அளவுக்கு ப்ரொஃபஷனலி மண்டை ஃபுல்லா அங்கதான் இருக்கும். ஐ ஹவ் என்கவுண்டர்ட் சோ மெனி சச் சேலஞ்சஸ். பட் நீங்க ஒண்ணுன்னு கேட்கும் போது ஐம் ஜஸ்ட் திங்கிங் எதுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. See, initially financial is itself a biggest barrier for me because everything was not very planned entrepreneurship. Like as a female அந்த ப்ராப்பரா லோன் அப்ளை பண்ணி அந்த மாதிரி நான் ஒரு entrepreneurship பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 yearsக்கு ஃபினான்ஷியல் இட் செல்ஃப் அ பிகெஸ்ட் பேரியர் ஃபார் மீ டு மேனேஜ். ஏன்னா ஃபீமேல் டு ஹேண்டில் அ பிஸ்னஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென் டு ஹேண்டில். ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு லோனே ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்றாங்க, உங்களுக்கு அது ஆஃப் சீசன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசம்பரே வந்து சடனா வந்தது புயல், இது இந்த வெள்ளம் வந்துச்சு. தெர் இஸ் டெஃபினெட்லி டிசம்பர் வந்து அவுட் ஆஃப் ப்ளூ எங்களுக்கு ஆஃப் சீசன் ஆயிடுச்சு ஆன் சீசன்ல இருந்து. ஸோ நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். டியூ யூ டோன்ட் ஹாவ் மணி.
யூ கேன் சே கோ, என்ன இவ்வளவு பெரிய ஜிம் வச்சிருக்கீங்க, ஒரு யூ கேன் சே நோவா சொல்ல முடியாது. இதே ஒரு மேல் டு மேல் கான்வர்சேஷனா இருந்தா, சார் பாத்துக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார். ஐ ஹவ் நிறைய தடவை நான் அப்சர்வ் பண்ணியிருப்பேன் என்னோட இந்த ஜேர்னில. ஒரு மேல் ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கும் ஒரு ஃபீமேல் ஒரு பிசினஸ் நடத்துக்கும், ஆஸ் அ ஃபீமேல், சார் கொஞ்சம் டிலேயா இருக்கு, வில் பி ஈவன் மோர் ஹானஸ்ட், கொஞ்சம் டிலே ஆகும் சார், இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, வி நீட் ஈவன் மோர் 10 days. எல்லாருக்கும் அதுதான், தே வில் பி ஆன் த பாயிண்ட். எல்லாருக்குமே அப்படிதான், நீங்க வந்து பே பண்ணும். இதே ஒரு மேல் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இட் ஹாஸ் மோர் பவர் than if a female says. ஸோ அப்போ அந்த ஃபினான்ஷியல் ரொட்டேஷன், ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங், ஆஃப் சீசன் ஹேண்ட்லிங், தட் வாஸ் இனிஷியல் 3 years எனக்கு ஒரு பெரிய பேரியர். அலாங் வித் தட் ஒரு சின்ன பேரியர்னு சொன்னா, கெய்னிங் அந்த அக்ரிடியேஷன் அஸ் அ ஃபீமேல் ஆண்டர்பிரனர் ஃப்ரம் மேல் டீம், தட் வாஸ் சேலஞ்சிங். வீல் சே நம்மளோட லைஃப்ல இருந்து இந்த விஷயம் எடுத்துட்டு வந்திருப்போம். அவங்க சொல்லாங்க, மேம் மார்க்கெட்ல இப்படிலாம் கிடையாது, பர்சனல் ட்ரைனிங் புஷ் பண்ணாதான் ஜிம் ஓடும். திஸ் இஸ் ஹவ் தே டோல்ட் மீ. மேம்னு சொல்றது ஒரு ரெஸ்பெக்ட் தான், சொல்ற பாயிண்டோ உங்களுக்கு குரலோ எதுலயுமே ரெஸ்பெக்ட் இருக்காது. I'll be like, எதுக்கு நீங்க பர்சனல் ட்ரைனிங் போகணும், உங்களை நீங்க ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கமிஷன் வரணும், நீங்க பண்ணாதீங்க, நீங்க ட்ரைனிங் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் பர்சனல் ட்ரைனிங் எடுத்தா போதும். நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல அவ்வளவு கிளாஷ், இதனால ட்ரைனர்ஸ் போயிடுவாங்க. கெட்டிங் இன் ட்ரைனர்ஸ் அதுவே ஒரு பெரிய டீலா இருந்தது. ஸோ அப்ப நம்ம ரெக்ரூட்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றதா, சஸ்டெய்னிங்ல கான்சென்ட்ரேட் பண்றதா, இல்ல விஷன் எக்ஸிகியூஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றதா, ஃபர்ஸ்ட் 3 years எனக்கு இதுலயே வந்து ஒரு பெரிய இது இருந்தது. தென் கம்ஸ் அந்த ஃபினான்ஷியல் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் வரும்போது, தென் கம்ஸ் த கோவிட். ஃபர்ஸ்ட் ஹிட்டிங் லிஸ்ட் க்ளோஸ் பண்ணது ஸ்விம்மிங் பூல், சினிமா தியேட்டர்ஸ் அண்ட் ஜிம், 3 priority. ஸோ கரெக்டாக என்னோட பர்த்டேக்கு ப்ரீவியஸ் டே தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, டியூ டு கோவிட் we are closing. ஸோ 2020 March 16th தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒரு 3 monthsக்கு ஐ டசன்ட் நோ வாட் டு டூ, பிகாஸ் though I have a understanding partner, அவரும் பிசினஸ். ஸோ 2 பேருமே பிசினஸ் போது, ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் போது, you will be getting a salary, we totally dependent on the business. ஸோ அந்த என்ன சொல்றது, அந்த ரன்னிங் காஸ்டே வந்து, see we live in a very good place, we have a sedan car outside. if you say என்கிட்ட கையில 5,000 இல்லைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஒரு 3 months போச்சு. 3 monthsல வந்து அந்த பாயிண்ட்ல வந்து அந்த அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸே நான் போடல, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் இட். என்னோட பேபி அப்போ ஒரு 10 months. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து மெயின்டெனன்ஸ் போடலன்னா உங்களுக்கு தண்ணியை கட் பண்ணிடுவாங்க. 3 months ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி தேர் ரூல், யூ கான்ட் பிளேம் எனி ஒன். அண்ட் இந்த சைடு வந்து பர்சனலி காசு இல்லைன்னு சொன்னா, ஆக்சுவலி காசு இல்லைன்னு சொன்னா பிசினஸ் பீப்புள் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ யூ கான்ட் கோ அண்ட் ஆஸ்க், ஏன்னா அந்த டைம்ல எல்லாருமே டவுன். ஸோ யூ ஹாவ் டு டூ சம்திங். அப்போ வந்து இந்த ஆன்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மைண்டுக்குள்ள இருந்தாலுமே, லைக் ஜிம் திறந்துரும். 3 monthsக்கு அப்புறம் தென் ஐ ரீச்ட் a place where my ultimate talented trainers who were struggling without money, என்கிட்ட கொடுக்க salary கிடையாது மீன்ஸ் we didn't earn. ஸோ நீங்க ஒர்க் பண்ண முடியல, நான் வந்து ஒரு மாசம் salary கொடுக்கணும்னு நினைச்சாலுமே என்கிட்ட இல்லை, நானே அந்த 5,000ல சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கேன் 1 month தான். ஸோ அப்ப ஒரு பர்சன் ஹி வாஸ் சப்போஸ் டு பைக் விற்கணும், ஏன்னா யாருமே கோவிட் அந்த எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மந்த் எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாத்தையும் நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருந்துட்டு, அந்த சேலரி ஓவர் ஆகும்போது 1 person லைக் பைக்கை விற்கிற நிலைமை, இன்னொரு பர்சன் வாஸ் ஈட்டிங் பிஸ்கெட் அண்ட் பிரெட் ஃபார் 1 week பிகாஸ் சுத்தமா கையில காசு இல்லை. வெரி டேலண்டட் பீப்புள். அதுல ஒரு பர்சன் என்னோட இப்ப கம்பெனில டைரக்டர், ஃபிட்னஸ் டைரக்டர். So I was like, I need to do something, if not for me or at least for that business. அப்படிதான் we started the online. So அப்போ வந்து அந்த நீட் ஃபார் த மணி வாஸ் ஹியூஜ் டிமாண்ட். ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்றது போய் எதுவும் கிடையாது, நீ ஏர்ன் பண்ணனா உன் டீம் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா என்ன வேணா நடக்கலான்ற மாதிரி. ஸோ அந்த பேரியர் இருந்தது. தென் எக்ஸிக்யூட்டிங் இட் இன் ஆன்லைன். ஓகே, ஐ ஹாவ் அ ஹோப் இன் திஸ் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்ச பிறகு அப்புறம் நல்ல ஒரு பெரிய பீக் வந்துருச்சு உங்களுக்கு. ஆன்லைன் டிஜிட்டல் எக்ஸ்போஷரே நமக்கு அப்பதான் வந்தது. எக்ஸ்போஷர் வர ஆரம்பிச்ச பிறகு பீப்புள் ஆர் லைக் வெரி ஃபாஸ்ட். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஒரு போஸ்டர் டிசைனரா இருக்கட்டும், ஒரு வீடியோ கிரியேட், இதெல்லாம் பண்ணணும் நீங்க. பிகாஸ் நீங்க என்னதான் கண்டென்ட் வச்சிருந்தாலும் யூ ஹாவ் டு ஷோகேஸ் யுவர் செல்ஃப். ஃபார் தட் யூ நீட் அ டீம். அதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம தான் பண்ணி ஆகணும். போஸ்டர் டிசைன் பண்ணு. அப்ப கேன்வாக்கு முன்னாடி இன்னொரு ஆப் இருந்தது. So I was using that.
ஓகே இட்ஸ் அபவுட் நான் ஷோகேஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் அபவுட் இப்படிதான் பண்ணணும்னு இல்லையே. கரெக்ட். ஸோ டூ இட். ஃப்ரெண்ட் டெஸ்க் ஸ்டாஃப் கிடையாது, பி ஏ ஃப்ரெண்ட் டெஸ்க் ஸ்டாஃப். அக்கௌண்டன்ட், பி அக்கௌண்டன்ட். அப்ப டீம் இருக்கு உனக்கு, டீம் ஒன்று இருக்குல்ல உனக்காக, அதுவே பெரிய விஷயம் தானே. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆனது. எக்ஸாக்ட்லி June 8 ஒன்லி 5 மெம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த Fit 60. So which is online, Fortitude online, we call it as Fit 60. Now we have current running clients mattu, we have 3000 plus clients from various states, countries, எல்லா இடத்துல இருந்தும் இருக்கிறாங்க. And number of transformation we did in the past 3 years alone, it crossed literally more than 5000. 5000 வந்து நான் எஸ்பெஷலி அபவுட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் சொல்றேன். இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணா இட் கோஸ் பியாண்ட் 8000 பிளஸ். ஸோ அப்பதான் உனக்கு புரிஞ்சது பிஸ்னஸ் இஸ் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து பிஸ்னஸ் வித்தவுட் ஹேவிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட். அப்ப அடுத்த 3 இயர்ஸ் என்னோட லேர்னிங் வந்து இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. கையில ஒண்ணுமே இல்லைனாலும் பண்ண முடியும். இட்ஸ் அபவுட் வாட் யூ ஹேவ் இன் மைண்ட். விஷன் இருக்கா, பண்றதுக்கு உனக்கு அதை ரிசர்ச் பண்ணி புரிஞ்சு உனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியுது, then you can do it. என்ன கொஞ்சம் டைம் எல்லாம் நீங்க வந்து கன்சியூம் பண்ணி இது உள்ள போடுற மாதிரி இருக்கும். பட் டெஃபினெட்லி யூ கேன். ஸோ இந்த 6 இயர்ஸ் நான் இதை கவர் பண்ணதுனால இப்போ அடுத்த 7th இயர்லாம் வந்து ஃபுல் நெக்ஸ்ட் லெவல் என்னன்ற தேடுதல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஐ வுட் சே தீஸ் ஆர் த பேரியர்ஸ், பட் திஸ் இஸ் வாட் ஐ எம் மேட் அப் ஆஃப். வித்தவுட் திஸ் இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையா. அண்டர்ஸ்டாண்டிங். யா. ஸோ ஐ திங்க் பீப்புள் ஷுட் லேர்ன் ஃப்ரம் யூ. The thing is, இப்போ ஏதாவது கஷ்டம் வந்துட்டா மேனேஜ் பண்றதுக்குள்ளேயே they get demotivated. The thing about you, inspiring about you is you learn to wade through waters, difficult waters I would say, and you came up with innovative solutions. I think many people fail there. They give up. எங்க ஃபீல்ட்ல நிறைய பேர் வந்து they give up because அவங்க நினைச்ச ரிசல்ட்ஸ் கிடைக்கல. சின்ன ஒரு இதுனா உடனே give up. So the main reason we organize this show and you're sitting here is because you all are examples that anything put in your way, whether it is lack of money, whether it is whatever it is, சரி நம்ம அதையும் தாண்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் you're here. And I'm really happy, and with this we'll conclude the first part of the show. And I would like to add one point yes, for yes, this please, point in the to the audience. என்னன்னா people think like see multitasking நிறைய பேர் அழகா பண்ணுவாங்க. நான் we are capable of doing multitasking, but I would say நிறைய பேர் வந்து ஒரு entrepreneur ஆகணும்னு ஆசைப்படுறவங்க they do as a side hustle. மேபி இப்போ நீங்க இந்த பாராட்டுற பாயிண்ட்டுமே ஐ நெவர் நோ திஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த். யாருக்குமே தெரியாது. அந்த பின்னாடி வச்ச ஃபயர்னு சொல்லணும் தெரியுங்களா. தட் ஹேப்பன் பிகாஸ் திஸ் இஸ் மை மெயின் ஹசல். நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் இங்கதான். நீ ஜெயிச்சா ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க, தோத்தா என்ன இப்படி போயிடுச்சு, ப்ரொஃபஷனலா அவ்வளோ டிகிரி எல்லாம் முடிச்சு இங்க வந்து இருப்பாங்க, அவ்வளவுதான் சொல்லப்படுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி கவலைப்படுறத நிப்பாட்டியாச்சு. ரெண்டாவது இங்கதான் எடுத்தாகணும், இங்கதான் போட்டாகணும். தட் இஸ் ஒன்லி ஒன் ஸ்ட்ரீம்னு ஆயிடுச்சு. தட் கேவ் மீ திஸ் மோட்டிவேஷன். டெஃபினெட்லி இது மட்டும்தான். ஸோ மல்டி டாஸ்கிங் தான், சிங்கிள் டாஸ்கிங் தான் இங்கதான் நீ பண்ணணும். நீ எதா இருந்தாலும் உன்னோட பிரெட் வின்னிங் இங்கதான் இருக்கு அப்படின்னும் போது கான்ஃபிடென்ட்ன்றதை விட நீ ஓடு வரும். இட்ஸ் நாட் அபவுட் சக்சஸ், இட்ஸ் அபவுட் சர்வைவல். எஸ் எஸ். So you're a literal example. Take up a goal, make it your life. So that I would definitely agree. Your life and you're here, and we are extremely proud of you that you are able to achieve this much. And I wish that you achieve much more also. Thank you. So this definitely concludes the hardest part of this show, the NS show. And now let's keep it very informal, and I just have a few questions for you. So round 2 of the NS show. So now we are going to ask some questions to, I have been asking questions, but these are kind of fun questions to Mrs. Anusha today. So let's see. So you have a limited time to answer this, but the answers can be long. Okay. First. That's better. Short answer da kashtam namakku. So first question. On a scale of 1 to 10, how good are you at keeping secrets? 10 is highest value, right? Yes, 10 is the highest value. 9.5. 9.5. Okay.
So second, first celebrity crush யார்? செலிபிரிட்டி கிரஷ் மீன் ஒரு மேல் கேக்குறீங்களா? மேல் ஃபீமேல் யாரா வேணாலும் இருக்கலாம். மேல்ல ஒருத்தவங்க சொல்லுங்க, ஃபீமேல்ல ஒருத்தவங்க சொல்லுங்க. ரொம்ப சில்லியா இருக்கும். ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் செலிபிரிட்டி கிரஷ். ஓகே, தென் கிரஷ். என் ஹஸ்பண்ட். ஓகே, வேலிட் ஆன்சர். என் ஹஸ்பண்ட் சீரியஸா இட் வாஸ் லைக் மேஜிக்கல். நான் வந்து ஃபர்ஸ்ட் லவ் நம்பாதவ, லவ் மேரேஜை நம்பாதவ. இது ரெண்டுமே என் வாழ்க்கையில நடந்தது. டில் நோ அந்த ஃபெலவை தாண்டி எனக்கு க்ரஷ் வரல. இன்னைக்கு ஐயோ ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் சே திஸ். கோஇன்சிடென்ட்லி இன்னைக்கு காலையில எனக்கு விடிய காத்தால ஒரு கனவு. லைக் கனவுல வந்து லைக் ஐ அம் கெட்டிங் ரெடி. எனக்கு மேரேஜ் நடக்குது, பெரிய ஹால்ல எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. தெர் வாஸ் சம் கை, எல்லாம் மாப்பிள்ள சூப்பர், இதெல்லாம் நடக்குது. என்ன சம்பந்தமே இல்லாம ரெண்டாவது பிள்ளைக்கு பிரெக்னெண்டா இருக்கும் போது இப்படி ஒரு கனவு கூட தெரியல. ஸோ when I was about to marry, அதாவது நாட் I was like, ரமேஷ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்ட்டாருங்க. ஆனா அங்க அவரு வந்து பந்தியில வந்து ஏஞ்சிட்டு நான் அதை சொல்லி சிரி கொடுக்குறேன். கனவுல கூட யாரும் இல்லையா எனக்கு சாய்ஸ் அப்படின்ட்டு. இது ஏன் உனக்கு இந்த கனவு வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அங்கேயும் எனக்கு சாய்ஸ் இல்ல. உனக்கு சாய்ஸ் இல்லையா, எனக்கு சாய்ஸ் இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு தான் சாய்ஸ் இல்ல, நான் அங்கேயும் உன பின்னாடி சுத்துறேன் அப்படின்ட்டு. Forever crush சொல்லலாம். ஐயோ இந்த பார்ட் மட்டும் நான் அவரை பார்க்க விட மாட்டேன். Okay. So what do you prefer, dawn or dusk time? Are you a morning person or a night person? Definitely not a morning person. Definitely not a morning person. Night I can stay. Okay. அது இப்பத்துல இருந்தா இல்ல from childhood. மார்னிங் இந்த எக்ஸாம்க்கு ஏஞ்சி படிக்கிற கதையெல்லாம் நமக்கு கிடையாது. மிட் நைட் ஆயில் பர்னிங் தான். அது எவ்வளவு நேரம் 2-3 வாட் எவர் இட் இஸ், இட் டேக்ஸ் ஆல் நைட் ஒர்க். இப்பயும் அப்படிதான். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் சம்திங், இட் வில் கோ ஈவன் டில் 3:30, பட் டெஃபினெட்லி நாட் 5 o'clock or 4 o'clock. கிடையவே கிடையாது. I have my schedule. 8 hours sleep பண்றது ரொம்ப சின்சியரா எடுக்கிற ஒரு பர்சன். So you are a late night person. Okay, done. இப்போ ரீசெண்டா டைம் டிராவல் மூவிஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? So now a question related to that. If you could travel back in time, what period would you go to? And do you wish to change something? Not at all. So which period you would go to and relive again? Okay, 2015. Okay. That is what when I met my husband. Oh, super. I want to relive that. Okay, done. So place you want to travel, like a dream destination. Dream destination. We are travel freak as a partner. ரெண்டு பேருமே travel and food freaks. We love to see new places, cultures, people, locally explore பண்றது ரொம்ப பிடிக்கும். Wherever we go and see for the local foods. அங்க fruits அதெல்லாம் ரொம்ப explore பண்ணுவோம். So we have lot of list. Recently we were like one of the few places வந்து Sri Lanka I want to explore for the greenery. And somewhere like Andaman is my favorite spot actually, which was already we போயிருக்கோம். We have certain places abroad. எனக்கு more of அந்த crowd sound தாண்டி something scenery, something watery places like related to beaches, நல்ல ஒரு humid இல்லாத places எல்லாமே எனக்கு. So that's your so that is it. Coming to food, what is your favorite junk food? Because you're into fitness. Tiramisu. Okay. Desserts. I have a dessert craving. நல்ல dessert சாப்பிடுறேன். Though I am into fitness, I love to explore all the food. There is no, my best friend is having like she runs a business which is desserts totally. Okay. So இப்ப கூட ரீசெண்டா I was like, எனக்கு பின்னக்குள்ளடா ஐஸ்கிரீம் வந்து நீ கிரியேட் பண்ற. 2 days before I was telling I'm badly craving for it. அது வந்து எனக்கு பின்னக்குள்ளடா இன் கோவா லாஸ்டா சாப்பிட்டது வந்து ஸ்டில் ஐ ஹேவ் இன் மைண்ட். நான் சொல்றேன், ஒரு பிரெக்னென்ட் லேடியா நான் வந்து வந்துட்டு கேக்குறேன். ஆமா, என் விஷ் நான் டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி எனக்கு லான்ச் பண்ணிட்டு அவன் மெனுல உட்காந்துட்டு அப்ப உட்காந்து அவன் மெனுவை வேற பேசிட்டு இருந்தோம். ஸோ ஐ லவ் டு எக்ஸ்ப்ளோர். இட்ஸ் ஆல் அபவுட் போர்ஷன். ஐ நோ இந்த ரொம்ப லிமிட் பண்ணுவேன், பட் இவென்ச்சுவலி நல்லா வில் எக்ஸ்ப்ளோர் லைக் எனிதிங். நீங்க ஒரு தடவை வந்து எங்க கூட வெளியில சுத்தி பார்க்கணும். கண்டிப்பா. பட் நான் கொஞ்சம் பார்த்து அப்படியா சாப்பிடுவேன். பட் ஐ ஆல்சோ ஹேவ் a very sweet cravingலாம். சாக்லேட்னா அது மட்டும் கண்ட்ரோல். Actually I'm not a chocolate person much. Okay. Dessertsல different desserts explore பண்றதுல ரொம்ப
So going back again in time, Ah. so what was your favorite childhood show? Childhood show. Oh, nice question. Childhood show. அப்ப இருந்ததுல நிறைய இருந்திருக்கு. சக்திவான் இப்ப கூட கலாச்சிக்கிட்டு இருக்கோம். நான் கூட அதான் சொல்லலாம்னு வந்தேன். என்னோடது சக்திமான் தான். மாயா மச்சிந்திரா. ஓகே. 90s கிட்ஸுக்கு தெரிஞ்ச ஷோஸ்லாம் இப்ப யாருக்கும் தெரியறது இல்ல. சக்திமான் இப்ப வரைக்கும் ரொம்ப இட்ச்டு இன் மெமரி ஃபார் எவர்னா சக்திமான். Okay. After seeing that show, Ah. did you think that you needed superpowers or something? அப்ப இல்ல. எனக்கு அது மேனுஃபேக்சரிங் டெஃபெக்டான்னு தெரியல. Okay. ஐ ஸ்பீக் அ லாட் வித் மை செல்ஃப் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். Mhm. ஐ சிங் அலோன் வெல் டிரைவிங். தப்பு தப்பா லிரிக்ஸ் பாருவேன். ஸ்டில் நான் என் இஷ்டத்துக்கு பாடிட்டு போவேன். ஸோ அப்போ வந்து ஐ ஹேட் ஆல்வேஸ் தாட் நடந்து ஸ்கூலுக்குலாம் நிறைய நடந்து போற லைக் இட் வாஸ் ஆல்வேஸ் மினிமம் 3 கிலோமீட்டர்ஸ் எனக்கு. Okay. எனக்கு இந்த பவர் இருந்ததுன்னா இங்க டிசப்பியர் ஆயிடு அங்க அப்பியர் ஆயிடும். அங்க appear இந்த ஒரு ஆயிடும். பவரை Okay. மட்டும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். கூட வேணா யாராவது பாவம் இல்ல அவங்க எல்லாம், சரி அவங்களும் என் கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இங்க டிசப்பியர் ஆகி அங்க அப்பியர் ஆயிடலாம். அப்ப நான் ஒரு மினி டிரான்ஸ்போர்ட் மாதிரி இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் நான் சின்ன பிள்ளைல. Okay. திஸ் இஸ் த சூப்பர் பவர் ஐ ஆல்வேஸ் விஷ்ட் இன் மை சைல்ட்ஹுட். So any inspirational quotes you follow? A lot. Can you quote one for the people who are seeing? Anyone which sticks to your mind? நோ ப்ரொஃபஷனலி பர்சனலின்னு எனக்கு நிறைய கோட்ஸ் ஃபேவரட்ஸ் இருக்கு. Okay. ஸோ அதில் வந்து ஒன்ஸ் ஐ வாஸ் அ வெரி ஷாப்பஹாலிக். ஸோ திஸ் கோட் ஸ்டில் ஐ லிவ் வித் அப்படின்றது வந்து, பிஃபோர் யூ பை எனி திங் யூ ஜஸ்ட் திங்க் அ மொமெண்ட் வெதர் யூ நீட் இட் ஆர் யூ வாண்ட் இட். Okay. This is one of my most favorite because money goes very easily in the shopping. I இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் இந்த ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்லாம் ஐ ஸ்ட்ரிக்ட்லி டோன்ட் ஹாவ் இன் மை ஃபோன்ஸ். Oh. ஆமா, ஐ டோன்ட், பிகாஸ் தட் மேக்ஸ் அஸ் தட் டெம்ப்ஸ் அஸ் ஆக்சுவலி. Yes. இந்த ஸ்விக்கியே ஹஸ்பண்ட் மிஸ் யூ சொல்றாரோ இல்லையோ, ஜொமேட்டோ ஸ்விக்கியோ நீங்க ஆர்டர் பண்ணலன்னா இட் வில் சே அனுஷா மிஸ் யூ சோ மச். டே என்னடா மார்க்கெட்டிங் அப்படி அவன் வேற லெவல்ல இருக்கும் அவங்க மார்க்கெட்டிங். ஸோ அப்போ இவென்ச்சுவலி அதெல்லாம் சும்மா சர்வ் பண்ணுவோம், டைம் வேஸ்ட் ஆகும், டைவர்ட் ஆகும், அண்ட் இது சீப்பாக தானே இருக்கு வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ ஐ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ திஸ் ரூல். ஐ டோன்ட் யூஸ் எனி ஆன்லைன் ஆப்ஸ் ஷாப்பிங். சப்போஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும்னாலும் ஐ இன்ஸ்டால், டூ இட், அன்இன்ஸ்டால் இட். ஐ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ திஸ். ஸோ ஐ லுக் அட் மை எக்ஸ்பென்சஸ் வெரி கேர்ஃபுல்லி ஆன் திஸ் வே. ஓகே. ஸோ இது வந்து கோட்ல போட்டுலாம். ஓகே. நெக்ஸ்ட், ஸோ யூ டிரைவ் கரெக்டா? ஓகே. இட்ஸ் பீன் கரெக்டா. நான் வந்து கார் பைக் ஐ டிரைவ் லைக் எனிதிங் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ கார் டிரைவிங் வந்து லாஸ்ட் டிசம்பர் தான் ஐ லேர்ன்ட். Okay. So this question is related to that. On a scale of 1 to 10, how good of a driver are you? Rate yourself. Oh, I would say 8.5 to 9. 8.5. Because it was a personal training from our specialist Anna. He was like more of a brother. Within 10 days, he made me to learn driving. Okay. He was such a perfectionist. And the car brake and ஒரு half-na half தான், bite-na bite. அந்த அளவுக்கு he trained me. So that helped me to become a best driver. The 1 year இதில் நான் 6 months pregnant. அதுக்குள்ள I drove a single day 400 kilometer up and down. கொடைக்கானல் அப் டிரைவ் ஏறி இருக்கேன் ஃபுல்லா தனியா. ஐ டிரைவ் அந்த பென்ஸ் எல்லாம். ஐ டிட் ஆல் தோஸ் திங்ஸ். நல்ல அட்வென்ச்சர் பண்ணிருக்கேன். காஞ்சிபுரம் ஆஃபன் ஐ டிரைவ் ஃப்ரம் சென்னை. ஸோ நல்ல அந்த ஆல் கிரெடிட் கோஸ் டு அண்ணா. தட் வாஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். யூ ஷுட் பி இண்டிபெண்டன்ட். அதுக்கு டிரைவிங், கார் டிரைவிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ப்ரொஃபஷன். ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டு அவரையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஹி வென்ட் ஃபார் ஹிஸ் கோர்ஸ். ஸோ அதனால வேற வழி கிடையாது, இப்போ ஆப்ஷன் கிடையாது. கூட கூட்டிட்டு போறதுக்கு வீட்டுக்காரர் இருக்க மாட்டாரு. ஆப்வியஸ்லி உன் கார் நீ கத்துக்கோ, பாப்பா இருக்கா, போகணுமா எங்க வேணுமா போ, நோ ஊபர் நோ ஓலா. அந்த ஒரு 3 monthsல அதனால அந்த ஒரு பயம் எல்லாமே நல்லா போயிடுச்சு. Okay. And the last question for today, and with this we will wrap it off. So a question which many husbands have asked for decades and many males have not answered this. So a lady, and I want to ask this, how long does it take for you to get ready? Oh, today I got ready in 15 minutes. 15 minutes. 15 minutes. Okay. I can take even 2 hours. 2 versions. Okay.
I want to be on time. So I Mm-mm. make sure I plan it accordingly. இப்போ ப்ரெக்னென்சில பிளான் பண்ண முடியலனாலும் ஐ ஸ்கெடியூல் மை டைமிங் லைக் திஸ். அட்டையர் எல்லாமே எல்லாரும் இது பண்ணிட்டேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவிக் மேக்கப், குவிக் ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிடுவேன். Okay. பட் ஐ ரியலி டேக் டைம். மை ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு Mm. ரெடியா சி இட் ஹேப்பன்ஸ் இன் மை ஹோம் ஆஸ் வெல். ஐ Okay. டு டேக் லாட் ஆஃப் அது சாரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது கதை பாவம். ஸோ இட் டேக்ஸ் ஈவன் 1.5 hours solid. One. ஆமா, on that case 1.5 hours. Okay. we even had a clashes. அதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரா யூ ஷுட் ஹவ் given me ரிமைண்டர். அமைதியா ஃபோன் பார்த்துட்டு இப்போ வந்து கேட்குறீங்களே நைஸ் எஸ்கேப் ஆவேன். பட் ஐ டேக் அ வெரி குவிக் பாத், குவிக் மேக் ஓவர். 15 minutes minimum is enough for me to get ready. ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் அவைலபிலிட்டி. So thank you so much for being here and sharing your thoughts and being with us for so much time. And I hope that viewers seeing this will get an idea உங்களோட ஜேர்னி, உங்க லைஃப் அண்ட் ஆஸ் அ பர்சனா உங்களை இன்னைக்கு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் யூ லைக், what you crave for and how was your journey. And thank you so much for being here and giving us your time. And thank you so much, Navneet, first of all, for this amazing interview. Because in the first round வந்து it was like literally traveling down the lane. நீங்க டைம் டிராவல் பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து டைம் டிராவல் பண்ணி அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இட் இஸ் நைஸ் டு ரீகலெக்ட் ஆல் த மெமரிஸ் பிகாஸ் வி ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட். yes. ஸோ இது மாதிரி ஒரு பாஸ் எடுத்து இதெல்லாம் யோசிக்கிறதுமே வந்து இட் ஃபீல் ஸோ குட் அண்ட் ரெஃப்ரெஷிங். And secondly, this rapid fire is amazing. I'd say the best. You should plan for something like a coffee with Karan Mari ஒரு ஷோ நீங்க பிளான் பண்ணலாம். Because the questions were really unique and thoughtful. சும்மா ரேண்டமா இல்லாம. So I just love this show. Thank you so much. And always being a wonderful host. Yeah, thank you so much. And thank you so much for viewing this video. And we'll come up with another episode very soon. Thank you so much for watching. Thank you.